சென்னை தாம்பரம் அருகே தொழில் தொடங்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி லோன் வாங்க வைத்து பணத்தை ஏமாற்றியதாக ஜிம்பாய் மீது பெண் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். இழந்த பணத்தை கேட்க சென்ற பெண்ணை மனைவியுடன் சேர்ந்து தாக்கியதாக வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிம் மாஸ்டர் மீதான பண மோசடி புகாரின் பின்னணி என்ன? தந்துதான் ஆகணும், இல்லைன்னா நடங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும். சப்பல் பண்ணுவோம். பார்ட்னர்ஷிப் போட்டு ரெஸ்டாரண்ட் தொடங்கியதில் பண மோசடி செய்ததாக இரு தரப்பினர் ஆக்ரோஷ மோதலில் ஈடுபட்டு கொண்ட அதிர்ச்சி காட்சிகள் தான் இது. பணத்தை இழந்த பெண் மன உளைச்சலில் தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பண விவகாரம் வில்லங்கத்தில் முடிந்தது எப்படி? செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த ஹபீபுன் நிஷா என்பவர் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். அவரது குடும்ப நண்பரான யாசர் அராஃபத் பெண்கள் மாத சம்பளத்தில் மட்டும் முடங்கிவிடக்கூடாது, தொழில் தொடங்க வேண்டும் என கூறி நிஷாவை ஊக்குவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தொழில் தொடங்குவதற்கான பணம் தேவையென சொல்லிய நிஷாவிடம், உன் பெயரில் வங்கி கணக்கில் 1 கோடி ரூபாய் லோன் எடுத்து தருகிறேன், நீ கையெழுத்தை மட்டும் போடு, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என யாசர் கூறியதாக தெரிகிறது. உழைத்து முன்னேற வேண்டும் என்ற வேட்கையில் இருந்த நிஷா அதற்கு சம்மதம் தெரிவிக்க உடனே அவரது பெயரில் சுமார் 60 லட்சம் ரூபாய் லோன் எடுத்துள்ளனர். பின்னர் அந்த பணத்தை யாசர் தனது கணக்கிற்கு மாற்றி, நீ தனியாக தொழில் நடத்த முடியாது, யாரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள், நானும் பார்ட்னராக வருகிறேன் என கூறி ரெஸ்டாரண்ட் ஒன்றை தொடங்கியுள்ளனர். அப்போது நிஷாவிடமிருந்து வாங்கிய லட்சக்கணக்கான பணத்தில் பாதி பங்கை மட்டும் ரெஸ்டாரண்டில் முதலீடு செய்துவிட்டு மீதி பணத்தை யாசர் ஏப்பம் விட்டதாக நிஷா குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கேட்டபோது யாசர் முறையாக பதிலளிக்காமல் பிரச்சனை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான நிஷா தற்கொலைக்கு முயன்று தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். என்னோட கடன் எல்லாமே நான் அடைக்கணும். என் மொத்த காசையும் அவர் என்கிட்ட கொடுத்துட்டாருன்னா நான் என்னோட அன்றாட வாழ்க்கையை நான் பார்த்துட்டு நான் போயிடுவேன். அவர் என்னை வாழ விட மாட்டேன்னு சொன்னது என் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. என்னால் தூங்கவே முடியல. அடுத்த நாள் காலையில் என் வீட்டுக்கார ஆஃபீஸ் போகிறத பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சுட்டு தான் நான் இந்த சூசைட் அட்டம் பண்ணேன். எனக்கு வாழ பிடிக்கல, அதனால தான் நான் இதை பண்ணேன். நிஷாவின் குற்றச்சாட்டு உண்மையா? யாசர் நிஜமாகவே பண மோசடியில் ஈடுபட்டாரா? இதில் எது உண்மை என்பது போலீசாரின் விசாரணையின் முடிவில் வெளிவரும்.